கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறது, ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறது. இது நடைபெற வேண்டிய காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கும் போது ஏன் என் ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறது என்று சொன்னால், அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்பானது என் வாழ்க்கையில அற்று போய் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய, ஆசீர்வாதத்துக்கு ஊற்றும் காரணராய் இருக்கக்கூடிய கர்த்தருக்கும் எனக்கும் தொடர்பு மிகுந்த தூரமான ஒரு நிலைக்குள்ளாய் போய்விட்டது. அதனால என் ஆசீர்வாதங்களும் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டது. அது தாமதித்து கொண்டிருக்கிறது, அதை தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துல கிட்டி சேருவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் உணர்த்தின உடைய வசனத்திற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நீர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆனால் எங்கள் ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்திற்கு நாங்கள் உம்மோடு இருக்கக்கூடிய தொடர்பில் நாங்கள் அற்றுப்போன நிலைமையில இருக்கிறோம், அல்லது எங்களுக்கும் உமக்கும் தொடர்பு மிகவும் தூரமான நிலைக்குள்ளாய் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்த்தினதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இனியும் அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடி உம்மிடத்தில் கிட்டி சேரவும், உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்கவும், அதனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கனி தந்து கர்த்தாவே இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பெற்று மகிழ கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.